திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால ஒரு தேர்தல் அறிக்கையை சொன்னாங்க. இதே இந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஒரு தேர்தல் அறிக்கை. அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் அண்ணன் சீனிவாசன் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நீங்க வெற்றி பெற வைத்தீர்கள். நிலக்கோட்டை தேன்மொழியும் வெற்றி பெற வைத்தீர்கள். ஆனால் வருகிற தேர்தலில் அனைத்து மாவட்டங்களில் மட்டுமல்ல, அனைத்து சட்டமன்றங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக நிச்சயமாக வருவார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் அறிக்கை என்னென்னலாம் சொன்னார்கள் என்பதை நான் படிக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நத்தம், நிலைக்கோட்டை, தொப்பம்பட்டி ஆகிய இடங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கினார்களா? லட்சுமணப்பட்டியில் குடகநாற்றின் குறுக்கே அணை கட்டி வேடசந்தூர் பகுதியில் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எடுத்தார்களா? குடகநாற்றின் குறுக்கே ஓர் அணை கட்டி வேடசந்தூர், வடமதுரை, குஜிலியம்பாறை ஆகிய ஊர்களில் நீர்ப்பாசன வசதியை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன எடுத்தாங்களே? எடுக்கல. பழனி தொகுதியில் பச்சையாற்றில் ஒரு அணை கட்டி பழனி மற்றும் தொப்பம்பட்டி ஒன்றியங்களில் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க அணை கட்டியிருக்காங்களா? இதுவரைக்கும் அணை கட்டல். குண்டாறு கூட்டு குடிநீர் திட்டம் கொடைக்கானலுக்கு விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். குண்டாறு கூட்டு குடிநீர் திட்டம் கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறதா? இதுவரைக்கும் வரல். சின்னாளப்பட்டியில் ஒரு ஜவுளி பூங்காவும் சாயக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைக்கப்படும். சின்னாளப்பட்டியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சிருக்கிறார்களா? காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ரெட்டியார் சத்திரம், ஒட்டன் சத்திரம், தொப்பம்பட்டி, வேடன் சத்தூர் ஆகிய 4 ஊர்களுக்கு விரிவுபடுத்தப்படும். இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறார்களா? இதுவரைக்கும் 4 ஆண்டு ஆட்சியில் இதுவரைக்கும் பண்ணவில்லை. ஆனால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் தமிழ்நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நமது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருப்பது, நமக்கு திண்டுக்கல் பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்திருக்கிறார்கள். பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொள்ளாச்சி டு பழனிக்கு 62 கிலோமீட்டர் ரயிலுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 95 லட்சம் ரூபாய்க்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டன்சத்திரம் ரயில் நிலையத்திற்கு 35 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு லிப்ட் போடுவதற்கு 1.25 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். லிப்ட் போடுவதற்கு, வயதானவர்கள் ஏசி போவதற்கு லிப்ட் போடுவதற்கு 1.25 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அங்குள்ள ரூம்களுக்கு சரி பார்க்க 65 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கொடுத்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது. யார் வாங்கி கொடுத்தது? அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். யாரிடம்? பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும். இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் ஏதேனும் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறதா? யார் சிறந்த முதலமைச்சர்? இதைதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியகுளம் டு தேனி, தேனி டு குமுளி 415 கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறார். துவரங்குறிச்சியிலிருந்து அண்ணன் நத்தவிஸ்வநாதன் ஊர் கோபாலப்பட்டி வழியாக மதுரைக்கு மேம்பாலம் 500 கோடி ரூபாய். அண்ணனுக்கு சாட்சி. 500 கோடி ரூபாயில் பாலங்கள். இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் துவரங்குறிச்சி டு மதுரை அந்த ரோட்டில் 500 கோடி ரூபாய்க்கு பாலம். இன்னைக்கு உண்மையிலே நான் இன்னைக்கு எல்லாம் வரும்போது ரொம்ப காலதாமதமாக வந்தேன். 6 மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு தான் வந்தோம். அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நமது இந்திய குடியரசு துணைத் தலைவரை வந்தாங்க, அண்ணன் சீனிவாசன் அவர்கள் பேசினார்கள். இன்னைக்கு ஒரு தமிழனை இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஆக்கியது நமது தமிழகத்திற்கே பெருமை என்று அண்ணன் பேசினார்கள். ஆளுநராக ஆக்கினார்கள். இந்திய நாட்டில் துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கிறார்கள்.
இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா? நீங்கள் தயவுசெய்து அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னெல்லாம் சொன்னார்கள்? 40 மலிவு விலை மருந்து கடைகள், மத்திய அரசுடைய 40 மலிவு விலை மருந்து கடைகளை தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வரும்போது என்னெல்லாம் சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாளிலே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீட் தேர்வு ரத்து செய்தார்களா? இதுவரையிலும் இல்லை. பொய்யை சொல்லியே ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். மதுக்கடைகள் எண்ணிக்கை குறைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் டாஸ்மாகில் அவர்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா, 750 கோடி ரூபாய்க்கு டார்கெட் வைத்திருக்கிறார். மதுக்கடைகளை குறைப்போம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ரிவ்யூ மீட்டிங் போடுறாங்க. என்ன ரிவ்யூ மீட்டிங் என்ன போடுறாங்கன்னா, அடுத்த டார்கெட் எவ்வளவு சேல்ஸ் அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்லி 600 கோடி ரூபாய் டார்கெட் வச்சு 209 கோடி ரூபாய்க்கு டார்கெட் போட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எந்த டார்கெட்டை விவசாய மக்கள் மத்தியில் காட்டியிருக்காங்களா? டெல்டா பகுதியில் அண்ணன் தம்பி முருகானந்த் அங்க இருக்கார். அவரோடு 2 தினங்களுக்கு முன்பாக நாங்கள் போனோம். எங்கேயுமே தனியார், எல்லாமே தனியார் கொள்முதல் நிலையங்கள். அந்த வாடகை யார் கொடுக்கணும்னா விவசாயிகள் கொடுக்கணும். சரி, அப்படியே வர வேண்டும் என்று சொன்னால் 1 ரூபாய்க்கு 1 கிலோ நெல்லுக்கு 1 ரூபாய் கமிஷன், ஒரு மூட்டைக்கு 42 ரூபாய் விவசாயி கொடுத்தால்தான் முடியும். 6,30,000 ஏக்கர் பயிர் செய்தார்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி. முதலமைச்சருக்கு தெரியும். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அறுவடை முடிய வேண்டும். அறுவடை முடிவதற்கு கொள்முதல் பண்ணவில்லை. மழையும் பெய்தது. எல்லா நெல்களும் முளைத்து விட்டது. இன்னைக்கு தஞ்சை டெல்டா பகுதியினுடைய விவசாயிகள் அவ்வளவு பேர் இன்னைக்கு மிக சோகமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா? இல்லை. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. ஆனால் கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். 41 பேர் இறந்த சம்பவம் உலகையே உலுக்கிய. முதலமைச்சர் உடனடியாக வருகிறார். இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? திமுகவை சேர்ந்த தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர் பேருந்திலே வருகிறார். வந்து நின்னவுடனே பேச ஆரம்பிக்கிறார். 10 ரூபாய் பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். 10 ரூபாய் பாட்டில் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? 10 ரூபாய் பாட்டில் என்னது? யாரு? 10 ரூபாய் பாட்டில்னு பாட்டு பாடுறாங்க. உடனே செருப்பு கலத்தி வீசுறாங்க. கரண்ட் ஆஃப் பண்றாங்க. லத்தி சார்ஜ் பண்ணுது. 10 வயது குழந்தை, 3 வயது குழந்தை எல்லோருமே எல்லோருடைய காலில் நசுங்கி விழுந்து சாகக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் ஒரு ஆட்சியிலே நடைபெற்று என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். கரூரில் மட்டுமா? கள்ளக்குறிச்சியில் 65 பேர் செத்தார்கள். கரூருக்கு போன முதலமைச்சருடைய கால்கள் கள்ளக்குறிச்சி போகவில்லை. ஏன் என்று கேட்டால் சாராயம் குடித்து செத்து போனார். ஆனால் சாராயம் குடித்து செத்து போனால் அதற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். இப்படிதான் இந்த ஆட்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட மாபெரும் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி நிச்சயமாக வெல்லக்கூடிய கூட்டணியாக அமையும். ஆனா இப்பொழுது ஒரு முதலமைச்சர் ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காங்க. சார் சார் சார்னா எந்த சார்? அவருக்கு தெரிஞ்ச சார் எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் ஒரு ஆள்கிட்ட பேசுங்க, அந்த சார் பேசுறாருன்னு சொன்ன அந்த சாரா? ஆனா சார்னா எப்பொழுதுமே திமுகவுக்கு ஒரு பயம் இருந்துக்காதான் செய்யுது. அந்த சார்னாலும் ஒரு பயம்தான். அது சிபிஐல கேஸ் வழக்கில் இருக்கு. ஆனா இந்த சார்னாலும் வாக்கெடுப்பு எதற்காக எடுக்கிறார்கள்? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 10 முறை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. நேரு காலத்திலிருந்து நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் என்று சொன்னால் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவி வருகிறார்கள். வங்கதேசத்திலிருந்து நமது இந்தியாவிற்கு ஊடுருவி வந்து இங்கேயே போலி ரேஷன் கார்டு, போலி அடையாள அட்டை எல்லாம் வாங்கிட்டு தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க. நமது கரூரில் கூட சமயத்தில் நமது மத்திய போலீசார் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க. அவ்வளவு தீவிரவாதிகள் ஊடுருகிறார்கள். அதற்காகத்தான் சிஏஏ சட்டம் கொண்டு வந்தது. அதனால் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார். சிஏஏ சட்டம் கொண்டு வந்து எத்தனை ஆண்டுகளானது? ஒரு இஸ்லாமியருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? ஆனால் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவார். இல்லைன்னா டீலிமிட்டேஷன் பண்றார்கள்.
பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கையை குறைக்கிறார்கள் என்றெல்லாம் இப்படி சொல்வார்கள். எல்லாமே காரணம் பயிர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பள்ளிக்கரணை ஊழல் வேறு நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் திமுகவுடைய தோல்விக்கான அறிகுறிகளாக காட்டப்படுகிறது. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி, ஜனசங்கம் உருவாக்கிய கட்சி. ஆர்எஸ்எஸ் என்று சொல்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஒரு அற்புதமான இயக்கம். இந்த நாடு ஒருமைப்பட வேண்டும், தேச நலனுக்காக இருக்கின்ற இயக்கம். அப்பேற்பட்ட இயக்கத்தில் வந்த பாரதிய ஜனதா கட்சியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், தமிழ் மாநில காங்கிரசும், தம்பி தலைமையிலான ஃபாரூக் பிள்ளை கட்சி, திருமாறன் கட்சியும் மற்றும் பாரிவேந்தர் கட்சியும், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் அவர்களுடைய தலைமையிலான கட்சி இன்னைக்கு அற்புதமான ஒரு கூட்டணியாக உருவெடுத்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் 2026 ஆட்சி மாற்றம் உறுதி. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி மாற்றம் வரும் என்ற நேரத்திலே சொல்லி இந்த வாய்ப்பினை தந்த அத்தனை பேருக்கும், திண்டுக்கல் மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் என மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், ஒன்றுபடுவோம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.